வாடாமல்லி பூவழகே எசனக்காங்கொட்டும் கூட ஏங்க ஏங்க மாமா நீங்க வாங்கல நீங்க வாங்கல நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க ஏய் குந்தாணி முண்டை நீ ஆடலையா? நான் தான் நான் அப்படி ஆடல. குறும்பு தெரிச்சு போ. கூப்பிட்டீங்களா? நல்ல பொம்பளையா இருக்காடா. யாரு விட்டா? மாமா மிஸ்டர் ஒரு சாப் முண்டை ஒழுக்கமா இருக்கணும். நான் தான் எங்க காந்தி நகர் டாக்டர் பாக்கியராஜ் பாச தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் என் தம்பி அரவிந்த் சார்பாக ரூபாய் 501 நன்றி தம்பி. என்னங்க காந்தி நகர் வாங்க மாமா கப்பலிங்க காட்டுங்க. ஏ காட்றே வாங்க. ஏ காட்ற வாங்க. பட்டனில பூவல ஏசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி அடி வாடாமல்லி பூவலகே ஏசனக்காங்கொட்டும். அவ்வளோ ஸ்டாப். பொம்பளை யார் இல்ல பாம்பா? என்ன பார்த்தா அந்த பொம்பளைன்னு கேட்டாரு. கொஞ்சம் பாருங்களேன். அடையாளத்தை காமிச்ச வேண்டியதானே? அடையாளத்தை காமிச்சு அதான் ஏங்க அடையாளத்தை காட்டினா செத்து போயிட மாட்டாரு. அந்த அடையாளத்தை கலட்டி காமிச்ச வேண்டியதானே? காமிச்சிடவா? காமிச்சிரு. அப்பதான் அவனுக்கு அடையாளம் தெரியும். அப்ப நீ வாய முத பாரு. ஐயோ நான் உன்னை பொம்பளை நினைச்சுக்கிட்டேன். நல்ல கட்ட நாட்டு கட்ட ஹலோ பப்ளிக் இடையூறா இருக்கும். கம்மாய்க்கில் குறையா ஏன்டா உனக்கு பெரியம்மா மக மாதிரி இருக்கா போட்டு அடிச்சுக்கிட்டு கேடா அந்த பேன் வாத்த முண்டை. என்னங்க கட்டு பிடிச்சிங்களா? என்னதான் கட்டு பிடிக்கிறாரு அவரு? விடு உனக்கு 200 தர்றேன் பேசாம. பாடி புள்ள ராசாத்தி மச்சருக்கே ரோசாப்பு போட்டா பாடி புள்ள ராசாத்தி என் மண்டை பிடிக்காது. என்னங்க கொஞ்சம் எட்டம் பார்த்தாம இருக்க உனக்கு. என்னங்க 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 குத்துராண்டு குத்துராண்டு மருதமானே சாரி சாரி ப்ரோ உனச்சு வசம். ஏங்க என்னங்க இந்த குத்து குத்துறாரு? நீ ஒண்ணே குத்த சொன்ன. அப்ப நீங்க குத்தலையா? நம்மளுக்கு அந்த சேர் ஏ குத்தியா குத்தியா ஏ குத்தியா குத்தியா. ஐயோ நீ நல்ல மனுஷியாத்தே இருக்கு. இங்க மனசு சரியில்லையே. நீ நல்ல மகராஜியா இருக்கு. குத்தியா குத்தியா போடியா போடியா குத்தியா 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 குத்தியான்னு சொல்ற. ஆட்டத்தை குத்தியா? இங்க ஒண்ணும் சங்கதி இல்லையாத்தா? தவறு இல்லையா? இவருக்கு இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? அப்ப நீ லூசி வேணாயா? குத்துறாண்டு நீ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போ. ஏங்க அவன் ஏற்கனவே காய்ச்ச பாட்டில் தெரியும். ஏங்கி ஏங்கி என்னடி ரைஸ் முள் மாதிரி போகிற மயிர் மாலை. உங்களுக்கு என்ன நான் செக்யூரிட்டியா? ஏய் நீ 2 குத்து குத்துறா காசு கொடுத்தவன். மதிப்புக்குரிய எஸ்பி ஏட்டையா மகேஷ் ஐயா காவல்துறை ஐயா மேடைக்கு வரும்படி காந்தி நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக பணிவுடன் அழைக்கிறோம். வாங்கயா ஐயா வாங்கயா. எஸ்பிஎஸ்ஐ செல்வராஜ் ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ள முடியும். இருக்காகல ஸ்டேஷனில் இருக்காகல. அவர் வரட்டும். உன் மேலே ஒரு கேஸ் போடுங்க.
அவங்க வர்ற வரைக்கும் நம்ம செய்யலாமே. ரைடு வந்துட்டாங்க போ. உன்னை சொல்லி கொடுக்குறேன் போலீஸுக்காரர்கிட்ட. கணேஷ் அந்த பிள்ளை கட்டிப்பிடிக்க விட மாட்டேன். ஒண்ணுமே சொல்ல, சாப்பிடு. எங்க சாப்பிடுன்ற கிட்டத்துல வந்து டோல் கட் கம்மிமா நீட்டிடுற. ஏன் மருதமணி கணேஷ் பேல ஓட்டுறாயா? எங்கள் கிராம விழாவிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிப்பளித்த எஸ்பி ஏடியா மகேஷ் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோகுலகுமார் சுந்தரி சார்பாக ரூபாய் 201. நன்றி புத்தூர்களா. இங்க வாமா, இங்கே செஞ்சுக்க மயிருமாலே. சொல்லுங்க சொல்லுங்க. பயலோரம் வாக்கியா வெட்டி மரப்பூ வெட்டி அப்படியா வாக்கியா வெட்டி இப்ப வந்த மலை பயலோரம் வாக்கியா வெட்டி ஏங்க நீங்க அவர் செஞ்ச மாதிரி செய்ய போறியா? ஆமா. என்ன செய்ய போறீங்க? பாக்கு வெத்தல மாத்தணும் மன்னார் குடிய தக்கத தக்கத தக்க. அது என்ன டொய் போடுறீங்க? கீழ இருந்து ஒரு மோட்டர் சுவிட்சியை போடுறாரு. ஓஹோ, மோட்டர் சைக்கிள். போடுங்க போடுங்க. போடுவா. போடுவா. எங்க போடுன்னு சொல்றேன். ஏண்டா நான் இன்னைக்கு மாத்திரை ஓடலையடா. நீ கோடாயின்னு சொல்ல விட்டு நான் மாத்திரை ஓடாம வந்துட்டேன். இல்லாட்டி முதல்ல சொல்லுங்க, நான் மாத்திரை ஓட்டு வந்திருப்பேன். விட்டுட்டீங்களா? ஆமாத்தா. எதுல விட்டீங்க? அட எதுலயா விட்டாடி? மாத்திரை தொண்டையிலையும் போடணும். தொண்டையில தானே போடணும், வேற எதுலயும் போடுறது இல்லைண்ணே. சரி போடு. எப்படா போட? இப்ப போடியா? பாக்கு வெத்தல மாத்தணும் தக்கத 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 தாக்கிட தாக்கிட இதான் போடுறத. இந்த கூட்டமும் பணிஞ்சு ஓம் பாட்டுல மயங்க பாடுதாப்பா. என்னடா எரில் அடிச்சு போய் இந்த கூட்டமும் பணிஞ்சு ஓம் பாட்டுல மயங்க எங்க வண்டி வாய வைக்க போற நீ ஒரு ஊத்த முண்டியா இல்லங்க. அவர் இங்க திரும்ப வாய வைக்கிறேன், திரும்ப வாய வைக்கிறாரு. உன் கம்பு கொட்டை காலி பண்ண போறியாமே. அவன் லாபரானடா. நம்ம அகத்து குலைக்கு செம்புரி கூட்டி போனா போறியா? முட்டை கடிச்சு போடுவான் போலக்குதாலே. அந்த பிள்ளைய எவ்வளவு கஞ்சி கதிரி 3800 ரூபாய்க்கு வாடகை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நீ நோகாம அடிச்சுக்கிட்டு இருக்கா மூஞ்சூரு. ஓட்டாம சும்மா திருப்பி என்னத்தை யாரு ஓட்டுறதா? யாரா ஓட்டுறது? சிங்கின்னா சிங்கி அட்டியா சிறுச்சா நெத்தி அட்டியா மஞ்சி பலஜி போடு போடு. நீங்க என்ன கண்டுட்டீங்களா? ஏலே கண்ணு தெரியுதா இல்லையா? டவுன் பஸ்ஸில் போன உன்னையே ஏஜி காரில் கூட்டு வந்து ஒரு நாளைக்கு 5000 சம்பளம் கொடுத்து இம்புட்டு சொந்தக்காரர்களை அறிமுகப்படுத்த வச்ச எம்கேஆரே குத்துறையடா முண்டை. டேய் உனக்கு நான் என்னண்ணே துரோகம் செஞ்சேன்? நீ நல்லா இருக்கணும் தானே நான் கேவலப்படுறேன். ஏய் கண்டாலிமனே, உன் மனசுல ஏதோ இருக்கு, அதை சொல்லி. ஐயா கண்ணு தெரியாம இதை ஏன்டா முட்டுற? கண்ணை திறடா. உண்மையிலேயே மன்னிச்சுக்க ஐயா, மன்னிச்சுக்க. ராசா நான் பண்ணது தவறுதாயா. தவறு என்ன பண்ண? ஆஹா, இந்த தவறு தானா? கடைசியில என் நிலைமை இதான்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு ஆத்தி உறிஞ்சிருவேன்டா. நல்ல ஆலோசனை அண்ணே, அந்த பிள்ளை பாவாடைய காலத்து
நான் பண்ணது தவறுது. இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்களை பார்க்குறேன்னு சொன்னா அது ஒன்னாலதாயா. இவ்வளோ ஆள் மக்களை பார்க்குறேன்னு சொன்னா எம்கேஆர்னாலதான் இவ்வளோ ஆளுகளை பார்த்துருக்கேன். அதுவெல்லாம் பெருமை இல்லை, பெருமையே இல்லை. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 800 ரூபா சம்பளம் வாங்கிட்டவனுக்கு இன்னைக்கு 5000 ரூபா வர்றாரு. அதுவெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லையா. எரசடிக்காம பேசுறான் முண்டை. பஸ் டவுன் பஸ்ல வந்துக்கிட்டு இன்னைக்கு ஏசி கார்ல கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் பெருமை இல்லையா. சும்மா சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தவனுக்கு 5 பேர் ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பாடு ஓட்டேயா. அதுவெல்லாம் பெருமை இல்லையா. வடை பாயாசமெல்லாம் வாங்கி கொடுத்தா அதுவா பெருமை. 2 பருப்போட ஒரு உளுந்து பருப்போட 2 பருப்போட ஒரு உளுந்து. கை எங்க வருது? லூசு முட்டை கை எங்க வருது? ஓவடைய சொல்லமா ஒண்ணுதான். அப்பம்மா அப்பம்மா அப்ப 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 இப்ப வடை வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் ஏங்க உங்களுக்கு வடை வாங்கி கொடுத்தது பொத்த வடையா இல்ல மசால் வடையா? ஓட்ட வடையில ஓட்ட இருக்கு, உளுந்த வடையில மேல 2 அப்பம் வச்சு சட்னி வச்சு கொடுப்பாங்க. அப்படிங்களா? தொட்டு சாப்பிடுவேன். எதுல? சட்னியே சட்னில. நான் நல்லவாய் இல்லம்மா, ஏன் நாரவாய் ஆகிறாத. அதுவெல்லாம் பெருமையா? அதெல்லாம் பெருமை இல்லை. அப்ப எது பெருமை? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து மன்னார்குடியில ஒரு நாளைக்கு, புதுக்கோட்டையில ஒரு நாளைக்கு, மானப்பாறையில இருந்து ஒரு நாளைக்கு, திண்டுக்கல்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து ஆளை கூப்பிட்டு விடுறையே. எதுக்கு எதுக்கு? யோ எதுக்குயா? ஆட்டத்துக்கு. ஆட்டத்துக்கு தானே. அதானப்ப தானே, வேற எதுவும் நினைச்சுக்கிட்டேன். அதுதாயா பெருமை. சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதாடி, நீ சொன்ன சொல்லு சுருக்குன்னு குத்துதாடி. சொன்ன சொல்லு சுருக்குன்னு கேச்சர் அவுட் 1 பாயிண்ட். தலை வர காரியமாடா, தலை வர்ற காரியம்டா. நான் கேட்கிறேன் பிரியா, அவர் தலையை விட்டாருல, உனக்கு முடிஞ்சா நீ விடு. ஆனுடுவா உனக்கு விடு. ஐயோ உனக்கு முடியுமா முடியாதா? இப்படி ஒரு மகாராஜ்ய அத்தா. ஐயோ உனக்கு முடியுமா முடியாதா? எனக்கு முடியாதுதா. நீ மனசு வச்சா நல்ல மகாராஜி. உனக்கு வராத. என் அருகில் வா. என்னங்க? தம்பி இப்போ கொஞ்ச நேரம் செக்யூரிட்டி வேலை வர. பாக்குறேன், அது பாக்குறதுக்கு தானே சம்பளமே. இப்படி திரும்பி இப்படி கடல் வத்தலாம். கடல் வத்தலாம், கம்மா வத்த கூடாது. கடல் போய் எவனை வத்துது? இப்படி வர்ணிக்க விடுறா. இந்த உலகத்துல எத்தனை மாப்பிள்ளையை தேடி போனாலும் உனக்கு நான் மண்டியா இருப்பேன். வெத்தலை ஓடுவியா? நோத்தா தலை எத்து பொண்ணு முண்டை. என் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு நாளைக்கு அவங்க எலும்புச்சம்பளம் மந்திரிச்சு வைப்பேன்ட்டேன். பூரா கப்பலி ஏமாந்து போய் தீமக்கரோட தூர்ல சொல்ல விடுறாடா என் தம்பிகளுக்கு. என் தம்பியை வர ஆமா, அவங்க வீட்டு பாடம் எழுதாம இருக்காங்க, சொல்லி கொடுத்து எழுது. நடக்கு சோத்தாங்கல்ல பூரா பேருக்கு ரேக அழிஞ்சு வச்சுடா. அங்கே வர அண்ணனை சோத்தாங்கைய உபயோகப்படுத்தாதீங்க இன்னுமே. வலது கை இடது கை. செல்வி, நீ கொஞ்சம் வளர்த்தியா இருந்தா ஒரே நக்கா நக்கிருப்பாரு. போடா, என்ன வளர்த்தியா இருந்த? பின்ன வரைக்கும் ஒண்ணுமே வரல. இன்னும் வளர்த்தியா இருந்தா வளர வைக்கவா? செல்வி இடியப்பம் புழிஞ்சிட்டாங்க. வா சீனி வச்சு திம்போம். கண்ணே, உனக்காக நான் என்னென்ன செய்வேன். என்னமே செய்ய மாட்டேன், என்னமே செய்ய மாட்டேடா. என்னமும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்ய விட மாட்டேன். நல்ல மகாராஜா இருக்கு. கொண்டையில் தாளம்பூம் நெஞ்சில். செல்வி, கல்யாணத்தன்னைக்கு நான் வந்து 3 மணிக்கெல்லாம் படுத்திருப்பேன். ஆமா 3 மணிக்கு. அதுக்கு முதல்ல நான் தான் இருப்பேன். கல்யாணத்துக்குடா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பூரா ரெடி பண்ணுவில்ல, தயார் பண்ணுவில்ல கல்யாணத்துக்கு. நீங்க சுத்தம் பண்றவங்க. ஏல அவங்க எதுக்குடா 12 மணிக்கு வர்றாங்க? சப்பலை பண்றவங்களா? வாழைமரம் கட்டுறவங்களா அவங்க தானே? வாழைமரம் கட்டுறவங்களா அவங்க தானே? நம்ம உன் வீட்டுல நான் சிலிண்டரா இருப்பேன். நான் ஓசா இருப்பேன், சொருகி விட்டுருவேன். அப்பதான் புஷ்ஷு எரியும். இப்ப மாட்டிக்கிருவேன்.
நான் சிலிண்டரை தூக்கிட்டு அடுப்பா இருப்பேன். அதுல விறகா இருப்பேன். விறகு இருந்தா தானே அடுப்பு எரிக்கும். நான் உமி அடுப்பா இருப்பேன். உமி அடுப்புனா நான் அள்ளி தூவுவேன். உன் பின்னாடி நான் முத்தம் கொடுப்பேன். பின்னாடி முத்தம் கொடுக்க நீ குசுவை போட்டு விட்டுரு. சாகட்டும் அதோட கட்டாலுமே. ஐயோ ஐயோ செத்த வருவா. அதுல முட்டை தின்ட்டு வந்திருக்கு. முட்டை குசு நான் எகனிமே கொடுக்கலாம். தங்கமே, உனக்கு ஒரு காதல் தந்தன்னைக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். நெத்தியில ஆரம்பிக்கவா, சுண்டி வரல அமைக்கவா, இடுப்புல கொடுக்கவா, உதட்டுல கொடுக்கவா? அங்கெல்லாம் ஆரம்பிக்காத. குண்டில இருந்து ஆரம்பிச்சுவா. தொண்டில இருந்து ஆரம்பிச்சுவா. தொண்டில இருந்து தொண்டி கடற்கரையில இருந்து ஆரம்பிச்சுவா. தொண்டி கடற்கரையில இருந்து ஆரம்பிச்சுவா. அங்கே எல்லாம் ஆரம்பிச்சா வேகமா வந்துருவேன். தொண்டி கடற்கரை. டா டும் டா. நீ ஓட்டையா இருப்ப. நான் உனக்கு தொப்புலா இருப்பேன். நான் அதுல ஓட்டையா இருப்பேன். நான் மண்ணா மேவிடுவேன். ஆவின் பாலே லிட்டர் என்ன வண்டியை வாப்பா நிப்பாட்டு ஓரமா. கொடூரமா கொடூரமா பாலு பயலுகடா. கொடூரமா பால் பயலுக. ஆவின் பாலே. செல்வி செல்வி இப்போ ஒண்ணு அப்பா ஒண்ணு தெளிவே தெளிவின்னு தெளிவே தெளிவின்னு வேலையை பாடுறா. போமா. ஆமா நீங்க எங்க கோவப்படுறீங்க? நீ நெஞ்ச தடவறதோட இருந்த செல்வி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அத்தா அத்தா பொத்த கிளி தங்க. என் காதல் கண்ணிலேன்னு சொல்லுவாங்க. காதல் கண்ணில்லைன்னா எப்பரா பண்ண முடியும்? ஐ லவ் யூ. லைக்கு உன் புருஷன் என்ன வேலை ஆக்குறியா? அவரு நிமிந்தாள் வேலை. நிமிந்தாள் வேலை தானே. நிமிந்துக்கிட்டே திரிவாரு. அவர் எப்பயுமே நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் தாயி. நல்ல மகராசி. அவன்கிட்ட மட்டும் போயிடாத. உடம்புல அத்தனை சீக்கு இருக்கு. நான் உன்னை அப்படிலாம் கிடையாது. ஜென்டில்மேன். எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. மாவு ஓட்டுறதுன்னா அரைக்கிறது நீங்களா? அதானே. இல்லை என்னடா நாய வேணாமா மிஸ்டர் நல்லாம்பூ? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. அந்திஜாயி நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அந்திஜாயி நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. என்னை பார்த்தா இழிச்சா போய் மாதிரி தெரியாதா? கிட்ட வர சொன்னேன்னு கேக்குறியா நீ? நீ பொத்து. ஆமா ஒன்னா துறக்காம நீ காமி. எதுல இறனது அன்பாலயா இறங்கினது பரம்பக்குடியா. இறனது இற புலானா இறங்கினது சொல்ல வந்தேன். சொல்ல வந்த பக்கத்தில சில்லையா. தை புறப்புடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா. தை புறப்புடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா. சரி நான் வளகாப்புக்கு வரேன். ஆமா என்ன ஆகுது? என்னாச்சு என்னாச்சு? இரு மழை காலத்துல பிரேக் நிக்க மாட்டேங்குது. முக்குலையும் வெள்ள கல்லுவோம் முக்க சுத்தி பச்சை கல்லு. முக்குலையும் வெள்ள கல்லுவோம் முக்க சுத்தி பச்சை கல்லு. பழமக்குடி ஆதாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா. என ஆலவட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. என ஆலவட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
தாயி மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில் தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரிய மத நீ உள்ள போறியா மண்ணெண்ண கொண்ட பேசவா அதுதானே. என்ன மன என்ன தாப்பலாம் குச்சி விளையாண்டுட்டு இருக்க இல்லையா உன் காதலை சொல் எப்படி இந்த நட்டவாக்காளி வருகிறான் என்று பார்க்கிறேன் காதலை சொல் அதனால உங்களை பார்த்தா எனக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ உங்களை காதல் பண்ணிக் கொள்கிறேன் பண்ணு பொண்ணு விடு. கேளு, கேளு. கொண்ட சேவல் கோவு நேரம் கொண்ட சேவல் கோவு நேரம். கெட்ட மேல தாளம் கேட்கும் களத்திலேயே தனந்தாலே அடுத்தது அணைக்கிற ஜோலி அட நினைப்புள்ள நான் சேவல் கோவு நேரம் கெட்ட மேல தாளம் கேட்கும் அன்னாடோ விளக்கு வச்சி அதர வச்சி இளைச்சேனே கல்யாணம் முடியட்டுமே கல்யாணம் முடியட்டுமே அதுக்குன்னுதான் இருக்கேனே நாள் கிழமை ஒன்று பார்க்கணுமா ஆக்கி வச்சி தின்னு தீக்கணுமா நாள் கிழமை ஒன்று பார்க்கணுமா ஆக்கி வச்சி தின்னு தீக்கணுமா பாலிருக்கு பத்திரத்தை முடிய விடுமா கொண்ட சேவல் கோவு நேரம். கட்டிட்டா கசங்கிடதா முதுமல்லதா முதிராதா ஒட்டிட்டா முரஞ்சிடதா ஒன்ன நினைச்சி முருகாத ஓரங்கடி என்ன முது புரிய ஒதுங்கிடல சும்மா பத புரிய ஓரங்கடி என்ன முது புரிய ஒதுங்கிடல சும்மா பத புரிய மழையிட்ட மாமனுக்கு வேலை வந்து அதுவா தாயின் அவசரம் அதையுமே கொஞ்சம் தடுக்குது அதுக்கு தாயின் அவசரம் அதையுமே கொஞ்சம் தடுக்குது கொண்ட சேவல் கோவு நேரம். மேல தாள கேக்கும் ஹரி டெக்கரேஷன் பந்தல் முதல் பந்தி வரை அவள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே நகைச்சுவை நடிகர் நடித்துக் கொண்டிருக்கின்ற கொடுறமா இப்போ அப்போ டக்கு 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 ஏய் ஏன் நான் அந்த பெரிய மலை தாங்க முடியாதா இல்ல அண்ணே நீங்க ரொம்ப எலும்பு மாதிரி ஒல்லியா இருக்கீங்க. சாமானவே பெரிய சாமான பார்த்து தூக்கிட்டு வரவே இதை போடு. அண்ணே இப்ப போங்க பெரிய மாலை. ஹரி டெக்கரேஷன் சார்பாக பந்தல் முதல் பந்தி வரை எங்கள் இருவருக்கும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி ஹரி டெக்கரேஷன் பந்தல் முதல் பந்தி வரை என் உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மாலை விட்டு கொடுத்த காசுங்க பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் என்றால் அன்றைய காலத்திலே எங்களுடைய தந்தை மருதங்குடி அன்பு அண்ணன் மருதமணி அவருடைய தந்தையார் அழகு எங்கள் பெரியப்பா இல்லாமல் அன்று நகைச்சுவை இல்லை. அவருடைய ஜீனில் வந்தது தான் எங்கள் அண்ணன் மருதங்குடி. மண்ணுக்கும் பெருமை, இந்த தேவேந்திர உள்ள இனத்துக்கும் பெருமை. எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு இந்த காந்தி நகர் தேவேந்திர உள்ள அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடையை போத்தி மரியாதை செய்கிறார். இன்னும் போடலையே. துண்டு போடுறா. துண்டு போடலடா, போயிட்டு வரேன்டா. வா கோச்சுக்கிறானே. அண்ணே வானே
எங்களது கிராம விழா கமிட்டியார் சார்பாக கிராமத்தின் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவ துண்டு வேணுமா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த காந்தி நகர் கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களது பரமக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. விநாயக் சூப்பர் மார்க்கெட் பரமக்குடி என் அன்புதே எங்கள் அன்பாலயத்துக்காக நிறையா உதவி மறக்க மாட்டேன். எல்லாரும் அந்த ஸ்டோர் ரூம் அந்த கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு விநாயக் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே. எங்களை எல்லாம் கிராமம் கிராமமாக வந்து ரசிக்கக்கூடிய எங்களது உயிர் இந்த இளைஞர்கள் தான் எங்கள் உயிரே. கிராமம் கிராமமாக வந்து ரசிக்கக்கூடிய எங்கள் உயிர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனமோ அன்பு தம்பி எனக்கு இவ்வளோ இந்த பரமக்குடியில் நான் நாடகத்துக்கு 20 வருஷம் ஆச்சு. இந்த காந்தி வரைக்கும் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். யாருனால வந்தேன்னு சொன்னால் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகத்தான் வந்திருக்கிறேன். இங்கே அறிமுகப்படுத்தி எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் யூடியூப் சேனல் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பி கீழே கொடுமலூரை சேர்ந்த அன்பு தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் குருவேந்தல் பாண்டி அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். என்ன ஒரு 200 ரூபா கூட கொடுக்கல எனக்கு. இளைஞர் ரொம்ப ஆரவாரமா வெறும் பேப்பரை தூவினாங்க. நம்ம பேப்பர் மாதிரி காசாலி தூவாயின்னு பார்த்தேன். ஒன்றும் பழுப்பு வேகலையே. பார்த்தாரே வா, எங்க தரப்பா எனக்குள்ளே கொடுத்தாலும் கொடுப்பாங்க, உள்ளது கொடுக்க மாட்டேன். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அண்ணன் கவுன்சிலர் பாக்கியராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் டாக்டர் பாக்கியராஜ் சார் உனக்கு 200 ரூபா. கவுன்சிலரா டாக்டரா? டாக்டர் பாக்கியராஜ் கவுன்சிலர் அண்ணன் டாக்டர் பாக்கியராஜ் அவர் குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பும் நன்றி இழந்தவன 200 ஆறு பார்த்தது அவர் ஒருத்தர் தான் சொந்தக்கார பூரா சண்டைக்காரங்களாப்பா. ஆளு 10 ரூபா வசூல் பண்ணுங்கப்பா. 10 ரூபா வசூல் பண்ணா ஒரு 2000 ரூபா இருப்பா. 200 ரூபா அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் சார்பாக நன்றி வணக்கம். மீண்டும் மீண்டும் அண்ணன் MKRம் மருதமணியை மேடை ஏறுவார்கள்.